அனைவருக்கும் வணக்கம். எனது குலதெய்வமான அரசூர் எல்லையம்மன் இளநாவலூர் பாலசுப்ரமணிய சுவாமியை வணங்கி, எனது தாய் தந்தையரையும் வணங்கி, இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி மே மாதம் 26ஆம் தேதி வரப்போகுது. நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக குரு அப்படின்றவர் யாரு, அப்படின்ற அவருடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஜோதிடம் என்பதே பார்த்தீங்கன்னா ஒளி அடிப்படையில் கணக்கிடும் முறை தான். குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபர் அப்படின்னு சொல்லலாம். பூமியை விட 1120 மடங்கு பெரிய ஒரு பிளானட் குரு. சூரியனிடமிருந்து ஒளியை உள்வாங்கி குரு அது பூமிக்கு பிரதிபலிக்கிறார். அந்த கதிர்வீச்சு மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே மஞ்சள் யூஸ் பண்ணுவோம் நம்ம. காரணம் என்னன்னா, மஞ்சள் சுபகாரியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு காரணமே குரு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அங்கே குரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. ஆக்சுவலாக அசுபத்தன்மையை குறைக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. கண்டிப்பாக குறைக்கும் தன்மையை தவிர முழுசாக நீக்கிடாது. ஓகேங்களா? அசுபத்தன்மையை முழுசாக நீக்கிட முடியாது குருவால், பட் குறைப்பார் அந்த விஷயத்த. ஓகேங்களா? இப்போ ஒரு பாவத்துக்கும் நம்ம குரு பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது முதல்ல சொல்லிடுறேன், ஆறாம் பாவத்தை குரு பார்த்தாருன்னா நோய் ஏற்படும். நோயை ஏற்படாமல் இருக்க மாட்டார். ஆனால் நோய் குணப்படுத்தக்கூடிய தன்மைகளை உண்டாக்கும். ஆக்சுவலாக ஒரு நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ண வைக்கும். அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த நோயை கண்டுபிடிச்சி குணப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே கொடுப்பாரு. ஸோ 6ஆம் இடத்து நோக்கியே முழுசாக நீக்கிட மாட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அந்த நோயோட தாக்கத்துலேருந்து அந்த ஜாதகர் தப்பிச்சுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா வச்சுங்களேன், அது பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அது தீர்வுகள் ஏற்பட வைப்பார். ஸோ இதுதான் ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி குருவுடைய 7ஆம் பார்வை கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய பார்வை. என்ன காரணம்னா, குருவுடைய சேரக்கூடிய கிரகம் அவருடைய 7ஆம் பார்வையும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சிறப்பு பார்வையான 5, 9 மட்டும்தான் இங்கே குருவுடைய 5, 9 பார்வைகள் மட்டும்தான் சிறப்பு. இங்கே பொறுத்திருக்கும். குரு நீச்சமாகியோ அஸ்தமனமாகியோ வக்ரமாகியோ பார்க்கும்போது பலன் பெருசாக கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி 6, 8, 12 அந்த பாவத்தில் இருந்து குரு பார்க்கும் பார்வையும் கொஞ்சம் நன்மைகள் கொஞ்சம் குறைவாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டீம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குருவுடைய டீம் சொல்லுவாங்க, சுக்கிரனுடைய டீம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த குருவுடைய டீம் சார்ந்த லக்ன ராசிகளுக்கு குரு ரொம்ப அதிகமான நன்மைகளை பண்ணுறாரு. அதே மாதிரி சுக்கிரனுடைய அணிகளான சுக்கிரன், சனி, புதன் இந்த லக்னங்களுக்கோ இவங்களுடைய ராசிக்கோ குரு அந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்கறது இல்லை. இது அனுபவத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக்சுவலாக அதாவது எப்படின்னா, ஒரு அரசியல்வாதியை நம்ம சந்திக்கும் போது நம்மளுடைய கட்சியை அதே கட்சியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவார், நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அதே மாதிரி தான் அவருடைய டீம் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் நன்மைகள் கொடுப்பாரு. ஆக்சுவலாக அதே மாதிரி லக்ன சுபராக இருக்கிறவங்களுக்கும் குரு நன்மைகள் கொடுப்பாரு மேக்சிமம். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஓகேங்களா? இப்போ கடகத்திற்கு குரு வரப்போறாரு. குரு உச்ச குருவாக இருக்க போறாரு. இப்போ குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கும் குருவின் தன்மை உள்வாகி வேலை செய்யும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்தில் குரு டிராவல் பண்ணும்போது அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களும் குருவுடைய தன்மை உள்வாங்கி வேலை செய்யும். ஆயில்ய நட்சத்திரம் டிராவல் பண்ணும்போது கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் குருவுடைய தன்மையை உள்வாங்கி வேலை செய்யும். அந்தந்த திரிகோணங்கள் அந்தந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது அந்தந்த நட்சத்திர திரிகோணங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். இங்கே அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் நடக்காத விஷயங்களை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை உடையவர். அதாவது திருமணம், குழந்தை பிறப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய காரகத்துவத்தில் வர்றதுனால, ஸோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் முக்கியமாக நடத்தக்கூடியவர் அவர். பொருளாதார முன்னேற்றத்தையும் அவர் தான் தருவார். அதே மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். அதாவது 1 கிராம் ஒரு மாதத்துக்கு 1 கிராம் நீங்கள் வாங்குங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் 1 சவரன் வாங்கிடலாம். நீங்கள் இது ஆபரணமாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோல்டு காயினாக வாங்கி சேர்த்துருங்க. ஏன்னா குரு உச்சமாகிறதுனால கண்டிப்பாக தங்க நகை விலை ஏறிட்டு தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் குரு
உச்சமாகிறதுனால கோல்டு காயினாக வாங்குறது தான் இங்கே பொறுத்த வரைக்கும் சிறப்பான விஷயம். நம்ம அடுத்ததாக ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துருவோம். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு வராரு. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. என்ன மீனிங்னா, இவங்க இப்போ 9ல் குரு இருக்கிறதுனால இவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதாவது வேலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். தீர்த்தஸ்தல யாத்திரை போகிறதும் சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும். குருநாதரோட ஆசீர்வாதம் வாங்குறது, தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. அட்லீஸ்ட் போக முடியல, தீர்த்த யாத்திரை போக முடியலனா கூட நீங்கள் டெய்லி வாக்கிங் போங்க, ஓகேங்களா? அது வந்து ஒரு நல்ல குருவுடைய பலனை வந்து வாங்கி கொடுக்கும். உடம்புக்கும் நல்லது ஆக்சுவலாக. இப்போது விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 1, 3, 5, 9 இந்த பாவங்கள் இயங்கும். இது வழியாக நன்மைகள் கொடுப்பாரு உங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் தொழிலையும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால இங்கே வந்து கொடுத்து வாங்கக்கூடிய பணங்கள் சிறப்பான விஷயம். அதாவது கடன் வந்து கொடுத்து வாங்குறது, சொத்து வாங்குறதில் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மைகள் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நகை சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகன சேர்க்கை உண்டு விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு வந்து ராசியையும் பார்ப்பாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம் மேலோங்கம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக்சுவலாக. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கறதால ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாரு. அதாவது நியாயமான ஆசைகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வழிபாடுகள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து அடையலாம். திரும்ப சொல்கிறது என்னென்னா, தந்தைக்கிட்டவோ குரு கிட்டவோ ஆசீர்வாதம் வாங்குங்க, இல்லை தீர்த்தஸ்தல யாத்திரை போங்க, இல்லை அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க, ஓகேங்களா? 3ஆம் இடத்துல பார்க்கறதுனால நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி எடுத்து நன்மைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வங்கி கணக்கு புதுசாக ஓப்பன் பண்ணுறது, டெபாசிட் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே நன்மைகள் கொடுக்கும், ஓகேங்களா? முயற்சி செய்தால் பதவி உயர்வுகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களுக்கு நன்மைகள் செய்யுங்க, அது மூலமாக உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்தீங்கன்னா லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்கு உண்டு. நன்றி நண்பர்களே.